ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்த வார்த்தை, தம் தூதனை அனுப்பியே. 3ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை சொல்கிறது, தானியேலின் நண்பர்களை தம் தூதனை அனுப்பி அக்கினி ஜுவாலையிலிருந்து தேவன் விடுவித்தார் என்று நேபுகாத்நேசர் சொல்கிறார். இவர்தான் அதில் தூக்கி போட்டவர். இவர்தான் 7 மடங்கா சூளைகளை எரியும்படியாக செய்தவர். ஆனால் தனக்கென்று வைராக்கியம் பாராட்டி நிற்கிற பிள்ளைகளுக்காக தேவன் வைராக்கியம் பாராட்டி இறங்குவார். தேவனை தவிர அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை ஆராதிக்கவில்லையும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கிறார் என்றும் ராஜாவின் கட்டளை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் நேபுகாத்நேசர் அறிக்கையிட்டார். 3:28 வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டி நிற்கும்போது அவர் இறங்குவார். பாடுகள் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே அவர் இறங்கி வருவார். ஆம், என கருமையானவர்களே, 7 மடங்காக சூளையை ஏற்படுத்தப்பட்டது. இன்றைக்கு பிரச்சனை ஒருவருக்கும் இல்லை, எனக்கு மாத்திரம் இத்தனை கொடூரமாக இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கின்றீர்களோ, மனம் கலங்காதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இதிலிருந்து விடுவிக்கும் பொழுது உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போவார். 7 மடங்கு சுவாலை மாத்திரமல்ல, அதற்குள்ளாய் உன்னை சேதப்படுத்தாதபடி, அக்கினி சேதப்படுத்தாதபடி, அந்த நோய் சேதப்படுத்தாதபடி, அந்த பிரச்சனை உன்னை சேதப்படுத்தாதபடி, உன் கண்ணீரின் படி ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யறடி. வைராக்கியமாய் விசுவாசித்தபடினாள் அருள்நாதர் இயேசு அதற்குள்ளாய் வந்து விடுவிக்கிறார். சமுத்திரத்தின் மீது நடந்து வந்து பேதுருவின் கரத்தை பிடித்து தூக்கினவர். அக்கினி ஜுவாலைக்குள்ளாய் தம் தூதனை அனுப்பி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை விடுவித்தவர் இன்றைக்கு உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் தமது தூதனுக்கு கட்டளையிடுகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறாராம். சங்கீதக்காரன் சொல்கிறார், முழுவதுமாக இறங்கி அந்த பிரச்சனை முழுவதும் விடுதலையாக்க தேவன் தன் தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா! இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட கட்டுகளோடு, இப்படிப்பட்ட கண்ணீரோடு நான் நெடுநாளாக இருக்கிறேன் ஐயா, இதிலிருந்து விடுதலை இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் தேவதூதன் இறங்கி வந்து அற்புதம் செய்ய தேவன் அனுப்புகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் இல்லைங்கள். நீங்கள் இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானது எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு அந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உடைய தூதனை அனுப்பி நீ விடுதலையாக்குற தேவன் என்று சொன்னேன். கண்ணீரோடு கலங்கி நின்று கதறி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். தேவ தூதன் இறங்கி விடுதலை கொடுக்கும்படியா, விடுவிக்கும்படியா தேவன் தேவ தூதர்களை அனுப்பினபடினாலும் நன்றி. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.